வணக்கம். என் குருநாதர் எழுத்து சித்தர் பாலகுமாரன் சாருக்கு வணக்கத்தை, நமஸ்காரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என் குருநாதரின் ஆத்மா என்னை எப்போதும் பலப்படுத்தும், வளப்படுத்தும், வழி நடத்தும் அப்படிங்கிறது உறுதியான விஷயம். என்னை மட்டும் இல்லை, என் குடும்பத்தையே பாலகுமாரன் சார் வழி நடத்திட்டு இருக்கார். பாலகுமாரன் சார் அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் எனக்கு டக்கு 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 டக்குன்னு என் வாழ்க்கையை புரட்டி போட்ட அவருடைய எழுத்துக்கள் நினைவுக்கு வரும். நானும் அவரும் அவங்க சாருடைய உதவியாளராக நான் இருக்கும்போது எனக்கு ஒரு தட்டு, சாருக்கு ஒரு தட்டு, சாருக்கு பக்கத்தில் நான் சாந்தாம்மா கமலாம்மா பரிமாற நானும் சாரும் சேர்ந்து சாப்பிட்டுக்கிட்டே பேசிக்கிட்டு அப்படின்ட்டுலாம் இருந்ததெல்லாம் நினைவுக்கு வரும். அப்போ ராம்ஜி சூர்யா கூட்டின்னு வந்துடுறா அப்படின்னு சொன்னப்ப உடனே போய் அந்த இதில் ராயப்பேட்டையில் இருக்கிற ஸ்கூலுக்கு போயிட்டு சூர்யாவை கூட்டிகிட்டு வந்ததெல்லாம் ஞாபகத்துக்கு வரும். அந்த சூர்யா இன்னைக்கு குடுமிலாம் வச்சுக்கிட்டு பாடி பில்டராக ஜம்முன்னு எக்ஸசைஸ்லாம் பண்ணிக்கிட்டு கட்டுக்கோப்பாக உடலையும் மனசையும் வச்சுக்கிட்டு இருக்காப்புல. அந்த சூர்யா கிட்ட நான் இந்த மாதிரி சண்டி ஹோமம் பண்ணுறேன் வந்துரு அப்படின்னு சொல்லி சொன்னேன். பார்க்குறேன் ராம்ஜி அப்படின்னு அண்ணான்னு கூப்பிடுவான், சில சமயம் ராம்ஜி அப்படின்னு கூப்பிடுவான். திடீர்னு எப்படி வேணாலும் கூப்பிடுவான். நானும் சூர்யா கொஞ்சம் வந்துருங்கம்மா அப்படின்னுவேன். டேய் சூர்யா வந்துடுறா ராஜா அப்படின்னு சொல்லுவேன். ஸோ இங்கே அப்படி கூப்பிடுறது இங்கே மேட்ரு கிடையாது. ஆனால் சில சமயம் ராம்ஜினும் சில சமயம் அண்ணான்னு கூப்பிடுறவன் பார்க்குறேன் ராம்ஜி அப்படின்னா. எழுந்து சார் வீட்டிலேருந்து கிளம்பும்போது இது மாதிரி அப்பா இருந்தாக்கா கண்டிப்பாக அப்பா வந்திருப்பார். அப்படி அப்பா ஸ்தானத்தில் அப்பாவுக்கு பதிலாக நீ வரணும். அப்பா வந்து ஆசீர்வாதம் பண்ணுவார், நீ வந்து அந்த அந்த சண்டி ஹோமத்தினுடைய அருளை நீ வாங்கிக்கணும். அதனால் வாடா ராஜா அப்படின்னு சொன்னேன். அடுத்த நாள் கார்த்தால, அதாவது ஹோமத்தன்னைக்கு காலையில் சாந்தாம்மா ஃபோன் பண்ணி லொக்கேஷன் அனுப்பிச்சி விடு, சூர்யா கிளம்பி வரான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. மனசே ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அதே போல் சூர்யா வந்து காரில் அப்படி இறங்குறான். பூஜை நடந்துட்டுருக்கு. பூஜை நடந்துட்டு இருக்கும்போது காரில் வந்து இறங்கின உடனே பெருங்குளம் ராமகிருஷ்ண ஜோசியர்கிட்ட சார் பையன் அப்படின்னு சொன்னேன். வீரமணி ராஜானெல்லாம் முன்னாடியே வந்துட்டாங்க. உடனே நான் எழுந்திரிச்சு போய் நானும் கிருத்தியாவும் போய் சூர்யாவை வரவேற்க போனாக்கா சூர்யாவோட மனைவி சுகன்யா, குழந்தைகள் 2 பேர் அப்படின்னு 4 பேருமா வந்திருந்தாங்க. கண்கொள்ளா காட்சியாக இருந்தது. சூர்யா இந்த வீட்டுக்கு இதான் முதல் தடவையாக வருது. சார் வந்திருக்காரு, சாந்தாம்மா கமலாமாலாம் வந்திருக்காங்க. சூர்யா இப்போ தான் வரான். வந்த உடனே வந்தான். அவனுக்கு பூர்ண கும்ப மரியாதையோடு அவனை வரவேற்ற உடனே அவன் ஹோமத்திலேருந்து ஒரு 10 அடி தள்ளி போய் உட்கார்ந்துக்கிட்டு ஒரு 2 நிமிஷத்தில் கண்கள் மூடி ஜபம் செய்ய ஆரம்பித்தான். அப்போ பெருங்குளம் ராமகிருஷ்ண ஜோசியர் வந்து என்னை கூப்பிட்டு ஹோமகுண்டத்துக்கு பக்கத்தில் வந்து சூர்யாவை உட்கார சொல்லுங்கண்ணா அப்படின்னு பெருங்குளம் ராமகிருஷ்ண ஜோசியர் சொன்னோம். உடனே நான் போய் அது மாதிரி சொன்னேன். அதுக்கப்புறமா பெருங்குளம் வந்து என்கிட்ட அண்ணா வாராகி மனசார நினச்சிக்க சொல்லுங்கண்ணா அப்படின்னு. ஆமாய்யா, கரெக்டாக சூர்யா வரும்போது தான் நீ வாராகி மந்திரத்தையே ஆரம்பித்த ஹோமத்தில் அப்படின்னு சொல்லுங்கண்ணா அப்படின்னா. நான் சூர்யா கிட்ட போய் சூர்யா காதில் வாராகியை கொஞ்சம் நல்லா நினச்சிக்கோ அப்படின்னோன்னே அவன் என் காதில் அப்படியே திரும்பி வாராகி மூல மந்திரத்தை தான் இப்போ நான் சொல்லிட்டு இருக்கேன் ராம்ஜின்னா அப்படின்னா. அப்படியே நெகிழ்ந்து போய் அவன் தோலை தட்டி கொடுத்தேன். அந்த தோலை தட்டி கொடுத்தது இருக்குல்ல, டேய் நீ ஜெயிச்சிருவாடா, என் தலைவன், என் குருநாதன், என் ஞானத்தகப்பன் பாலகுமாரன் சாரோட பையன் எப்படிரா தோப்பான் அப்படின்னு என் உள் மனசு சொல்லிக்கிட்டே இருந்துச்சு. அன்றைய பிரார்த்தனை என்னுடைய வீடு சீக்கிரமாக வித்துடணும், என்னுடைய கடன் எல்லாம் சீக்கிரமாக அடைஞ்சிடணும்னு கூட சத்தியமாக கிடையாது. என்னுடைய சார்னு தான் கூப்பிட்டு பழக்கம். என்னுடைய சாரோட பையன் இதோ இந்த இடத்துக்கு வந்து நிற்கிறான், இந்த சண்டி ஹோமத்தில் வந்து உட்கார்ந்துருக்கான். அவனுக்கு நல்லது செய், அவன் ஜெயிக்கணும். கதை, திரைக்கதை, வசனம், டைரக்ஷன் சூர்யா பாலகுமாரன் அப்படின்னு வரணும். நான், கிருத்திகா, பாலா, மயூரி எல்லாரும் சேர்ந்து கைத்தட்டி கரவுளி எழுப்பி அதை கொண்டாடும் அப்படிங்கிற அந்த பிரார்த்தனையை தான் நான் அந்த இடத்துல வச்சுக்கிட்டேன். சூர்யா என்கிற பாலகுமாரன் சாருடைய அந்த பையன்
என்னுடைய அன்பு சகோதரன், அன்பு தம்பி, என்னுயிர் தோழன் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த சூர்யாவும் அந்த குடும்பமும், அந்த குடும்பத்துக்கே நான் வந்து நன்றி உள்ளவனாக இருக்கேன். இன்னும் சொல்லப்போனாக்க, ஒரு நாயை நன்றிக்கு உதாரணமாக சொல்கிறாங்க அப்படின்னா, நான் பாலகுமாரன் சார் வீட்டு நாய். நான் எப்போதும் நன்றி உணர்வோடு இருப்பேன். அந்த நன்றியை பாசமாக வெளிப்படுத்துவேன். கை குலுக்கலாக சூர்யாவுக்கு வழங்குவேன். பிரார்த்தனையாக எல்லா கோவிலுக்கு எந்த கோயிலுக்கு போனாலும் சூர்யாவுக்காக பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே இருப்பேன். இன்னமும் செய்து கொண்டே இருப்பேன். சூர்யா ஜெயிச்சா நான் ஜெயிச்ச மாதிரி, சூர்யா ஜெயிச்சா என் பையனை அவன் கரையேற்றி கொண்டு வந்துடுவான் அப்படிங்கிற ஒரு நினைப்பு எனக்குள்ளார உண்டு. நான் ஒரு தடவை சூர்யா கிட்ட சொன்னேன், சாருக்கிட்ட அப்பா கிட்ட நான் எப்படி அசிஸ்டண்ட்டாக இருந்தனோ அது போல் என் பையன் பாலாவை நீ அசிஸ்டண்ட்டாக வச்சுக்கோ அப்படின்னு சூர்யா கிட்ட சொன்னேன். உடனே சூர்யா சொன்னான், ஏன் எங்கள் அப்பா பாலகுமாரனை விட இந்த பாலகுமாரன் இன்னும் ஒசரத்துக்கு வந்தா என்ன தப்பா அப்படின்னு கேட்டான். என்ன ஒரு பெருந்தன்மை, என்ன ஒரு தயாள மனசு, என்ன ஒரு கருணை. அதுதான் பாலகுமாரன் சார். பாலகுமாரன் சார் படிச்சு கண்ட எத்தனையோ பேரெல்லாம் கண்டன்னு சொல்றது வந்து என்னையத்தான் சொல்றேன். கேடு கெட்டவனா ரவுடித்தனம் பண்ணிக்கிட்டு குப்பை மாதிரி கிடந்த என்னைய தூக்கி போட்டிருப்பாங்க. என்னைய குப்பை மாதிரி ஆன்னு வானம் பார்த்து மல்லாந்து செத்து போயிருப்பேன் நான். அப்படி ரவுடித்தனம் பண்ணவன் அவனையே திருத்தி அவனுக்கே ஒரு வாழ்க்கை கொடுத்துருக்காரு பாலகுமாரன் சார்னாக்கா, எனக்கே இன்னமும் அவர் பாலகுமாரன் சார் ஆசீர்வாதம் பண்ணிட்டு இருக்கிறாருனாக்க சூர்யாவை விட்டுருவாரா? சூர்யா ஒரு சூரியனை போல பிரகாசிப்பான். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. என்ன ராம்ஜி திடீர்னு சூர்யாவை பத்தி அப்படின்னு கேட்குறீங்களா? செப்டம்பர் 1ஆம் தேதி சூர்யாவுக்கு பிறந்த நாள். சூர்யாவுக்கு இப்படி ஒரு வீடியோவை டெடிகேட் பண்ணுறது தானே ஒரு உண்மையான வாழ்த்தாக இருக்க முடியும். ஒரு சினிமா கலைஞனவன் அவ்வளவு கனவுகளோட அவ்வளவு கருத்துக்களோட உள்ள அதெல்லாம் கொட்டி தீக்கணும், படைப்புகளா உருவாக்கி தரணும்னு ஒரு வேட்கையோட ஒரு சிங்கம் மாதிரி இருந்துட்டு இருக்கிறவன். ஒரு சிங்கம் பாலகுமாரன் சார்னா அந்த சிங்க குட்டி சூர்யா பாலகுமாரன். அந்த சிங்க குட்டிக்கு நான் வாழ்த்து சொல்லாம வேற என்ன செஞ்சிட முடியும்? நான் நன்றிடா சூர்யா அப்படின்னு நான் சொல்றதை தவிர வேற என்ன சூர்யாவுக்கு நான் சொல்ல முடியும்? சூர்யாவுடைய கன்னத்தில் முத்தமிட்டு தலையில் கை வைத்து ஆசீர்வாதம் பண்றேன். சூர்யா ஜெயிப்படா. சூர்யா ஜெயிக்க என்னுடைய மனமார்ந்த பிறந்தநாள் வாழ்த்துக்கள். ரிலாக்ஸ் திராம்ஜி சார்பா, பாலகுமாரன் சார் வாசகர்கள் சார்பா சூர்யாவுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை சொல்லுவோம். ஹாப்பி பர்த்டே சூர்யா. வாழ்க வாழ்க வாழ்க. வணக்கம்.